காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. முதலமைச்சர் விஜய் அவர்களை, காங்கிரஸை, திமுகவை வறுத்தெடுத்து விட்டார் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது செய்தி கிடையாது, அவருடைய ஸ்பீச். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சீமான் அவர்கள் பேசுகிறார் அப்படிங்கிறத விட அவர் ஏன் இப்போ ஊடகத்துக்கு எந்த இன்டர்வியூஸும் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறதுக்கான அந்த பதில் கிடச்சிருக்கு. ரொம்ப பொறுமையாக இப்போ வெளியில் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால் 6 மாதம் ஒன்றுமே பேச மாட்டேன். இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் 6 மாதம் கெடு அப்படிங்கிறத இப்போ நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாதம் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அதன் பிறகு என்னுடைய ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் தானா? அமைச்சரை ஒன்னைத்தாண்டா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், பிச்சை எடுக்கலாம் காங்கிரஸ்காரர்களே அப்படின்னு சொல்லி காங்கிரஸை திட்டினதாக இருக்கட்டும், மங்குனி திமுக அப்படின்னு சொல்லி திமுகவை திட்டினதாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தோல்வியில் துவண்டு விடுமா அப்படின்னு சொல்கிற அந்த விளக்கமாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை தான் அவர் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நாமெல்லாம் படிக்கும்போது தகரத்திலான அந்த பென்சில் பாக்ஸ் தான் கொண்டு போயிருப்போம். ஆனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பாஸ்வேர்டு லாக்டு பென்சில் பாக்ஸ், அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதுலேயும் பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் தான். இப்படிப்பட்ட பென்சில் பாக்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. லிமிடெட் ஸ்டாக் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விஜய் அவர்களை எப்படி நீங்கள் முதலமைச்சராக மாற்றினீங்க, எப்படி கொண்டு வந்தீங்க? என்ன ஒரு 60, 66, 69 படம் நடிச்சிருப்பாரா? ஏதாவது ஒரு நல்ல படத்தை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நல்ல படத்தையே கொடுக்காத ஒருத்தர் நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அவரை நம்பி இருக்காங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ரஜினிகாந்த் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 50 நல்ல படம், கமலஹாசன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 நல்ல படம், எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 200 பாட்டு நல்ல படம், பெண்கள், அவர் போதையில், இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் விஜய் அவர்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி இந்த சிஎம் சார் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார் சீமான் அவர்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்காக என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200, 300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு, மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். இப்போ சீமான் அவர்களுடைய ஸ்பீச்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, அடுத்த 6 மாதத்தில் சீமான் அவர்கள் தாவேகாக்கு மிகப்பெரிய அளவில், ஏதாவது அங்கே வந்து ஜல்ஜீவன் திட்டத்துக்கு எதிராக அவர் நிற்க போகிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தாவேகா எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் சீமான் அவர்களால், அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியால் மிகப்பெரிய அளவில் இல்லை நாங்கள் இதை செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க போகிறாங்க. ரொம்ப சைலண்டாக அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. நவீன தீண்டாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சீமான் அவர்கள் பயன்படுத்துகிறார். அது என்னென்னா, அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார் விஜய் அவர்கள், அவன் ஊடகத்தை ஒரு மயிராவே மதிக்கிறது கிடையாதுன்னு சொல்லி அந்த கெட்ட வார்த்தையும் பேசுகிறார். அந்த கெட்ட வார்த்தையும் பேசிட்டு அவர் அங்கே போகிறார் இங்கே போகிறாருன்னு சொல்லி நீங்கள் ஊடகம் வெளிச்சமாக போட்டு காமிச்சிட்ருக்கீங்க. நான் ஒரு நிறுவனத்தை பற்றியும் அந்த நிறுவனம் எப்படியெல்லாம் அவங்களுடைய மக்களுக்காக செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இங்கே வந்து கற்றுன்னு கற்றுனேன். ஒரு ஊடகமும் அதை வெளியில் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள், எங்களை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க, நீ என்னடா எங்களை ஒதுக்குறது, அதனால தான் நாங்கள் உங்களை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஊடகத்துக்கு இனிமேல் இன்டர்வியூ கிடையாது. ஏன்னா நான் தேடி வந்து இன்டர்வியூ, உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்துட்ருக்கிற எனக்கு நீங்கள் வெளிச்சம் தர மாட்டீங்க. உங்களை மதிக்காத ஒருத்தனுக்கு நீங்கள் இவ்வளோ வெளிச்சம் கொடுப்பீங்கன்னா அப்படி ஒரு ஊடகம், அந்த ஒரு வெளிச்சம் எனக்கு தேவை கிடையாது. நான் இந்த ஊடக வெளிச்சத்துக்காகவோ இந்த இன்டர்வியூக்காகவோ இல்லை நீங்கள் போடக்கூடிய தலைப்புச் செய்திக்காகவோ அரசியலில் வந்தவன் கிடையாது. நான் வந்து எலி வேட்டையாகக்கூடிய பூனை கிடையாது. இங்கே நான் வந்து இங்கே வந்து புலி வேட்டை, எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரின மக்கள் புரிந்து பெரிய அளவில் இது ஒரு மாற்றமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்கிறார், அதாவது நாங்கள் தோல்வியில் துவண்டு போகக்கூடிய ஒரு கட்சி கிடையாது, இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு அதிகமான தோல்வியை கண்ட ஒரு கட்சியும் கிடையாது. அதே நேரத்தில் என்னதான் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் வந்து உங்கள் முன்னாடி பேசணும் பார்த்தீங்களா, அதுதான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனி எதுவும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போன கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோடு ஒரு கட்சி இருக்கிறது என்ற அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். அடுத்ததா காங்கிரஸ் பக்கம் வருகிறார். என்னையா இது முதுகுல குத்திட்டானே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொன்றா போட்டு பொழக்கிறாரு.
காங்கிரஸ் 2 டிஜிட் நீங்கள் உங்களுக்கு அங்கே ராஜ்யசபா எம்பி அந்த எம்பிலாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே திமுக தயவுல தானே வாங்கிட்டு போனீங்க. 10 எம்பி வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக போட்ட பிச்சையில் வச்சிருக்க. உண்மையில மாநில ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா. அதன் பிறகு என்ன செஞ்சீங்க நீங்கள்? நேரடியாக தாவேக்காவில் போய் ஐக்கியமாயிட்டீங்க. அங்கே திமுக கிட்ட யார்ட்டையும் ஒன்றுமே சொல்லலை. இப்போ தான் திமுக காரனுக்கு புரியுது, ஐயா நான் படித்து ஒருத்தன் சொன்னான் இந்த மாதிரி காங்கிரஸ் நம்ம முதுகில் குத்திருனி, ஒன்றுக்கும் வக்கில்லாத கட்சி காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு முகவர் அங்கே போட முடியுமா? ஒரு பூத் லெவல் ஏஜெண்டாக காங்கிரஸால் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அது மட்டும் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வேட்டியெல்லாம் கட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெட்ட வார்த்தை 2-3 கெட்ட வார்த்தைன்னு சொல்ல முடியாது, அந்த மயிருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். மயிர் வர இடத்துலலாம் பீப் போட்டுருங்க எடிட்டர். நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்க ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்கம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் மறுபடியும் எல்லாரும் ஏமாத்திருச்சு, தாவேகாவையும் இப்போ போய் உலக சேர்ந்துட்டாங்க, அரசியல் அந்த போதை அப்படின்னு சொல்லி காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்றார். 10 எம்பி வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக போட்ட பிச்சையில் வச்சிருக்க. உண்மையில மாநில ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட. அடுத்ததா கரூர் இன்சிடென்ட்டுக்கு வருகிறார் சீமான் அவர்கள். என் மீது பழியை தூக்கி போடுறாங்க, என்ன செஞ்சாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாருல. இப்போ தான் உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, செமையான அதிகாரிகளை நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதானே கரூரில் இதெல்லாம் நடந்துச்சு, இந்த அரசாங்கம் என் மீது பழியை சுமத்துவதற்காக இந்த விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு என் மீது பழியை தூக்கி போடுகிறீர்கள், என் மீது பழியை தூக்கி போடுகிறீர்கள்னா நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல் என்ன சாவில்லை, இதானே மூல காரணம் யாரு? நீங்க அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டு வருந்துறேன். இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார், நீங்க பதிவு செய்யல. முக்குக்கு கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதில் தானே நீங்க ஆட்சிக்கு நிறைய விதமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து வந்திருக்கீங்க. ஏன் அப்போ தெரியலையா? மறுபடியும் என் மீது பழியை தூக்கி போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா தெரு கஞ்சா வீதி கஞ்சா அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போறாங்க. ஏய் தெரு கஞ்சா விற்கன்னு தெரிஞ்சுதானே நான் வந்து போதை வலிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. ஏன்ட்டு ஒரு நாள் காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரை முதல்வன் படம் மாதிரி கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா கஞ்சா இந்த இடத்துல கிடைக்கும், இந்த போதைப்பொருள் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தெரியுமா? ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதான். எப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளையும் கேட்கிறார். இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனால் போலீஸுக்கு தெரியல. அடுத்ததா திமுக சரியான மங்குனிங்க. இந்த திமுக அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கேட்டால் நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை சொல்லுவாங்க. அவங்களையே ஏமாற்றிருக்காங்க பாருங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸில் இப்போ ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னையா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, ஜோதிமணி அக்கா ஒரு காங்கிரஸை வச்சுருக்காங்களாம், ஐயா சிதம்பரம் அவர்களும் அவங்களுடைய மகனும் இன்னொரு காங்கிரஸை வச்சுருக்காங்களாம், மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிறவர் இன்னொரு காங்கிரஸை வச்சுருக்காராம், செல்வ பிறந்தை அவர்கள் இன்னொரு காங்கிரஸை வச்சுருக்காங்களாம். தங்கச்சி ஜோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க, எங்கள் ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சுருக்காங்க. இதில் மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு எம்எல்ஏவாக எங்கள் தொகுதியில் வந்து ஜெயிச்சிட்டாரப்பா. அவர் என்ன சொல்லி ஜெயிச்சார் அப்படிங்கிறது அவர் யாருக்குமே தெரியாது, அவரும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நேரடி வாரிசாக மாணிக்கம் தாக்கூர் வந்து இங்கே ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? போனால் போட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கான அந்த மாணிக்கம் தாக்கூர் ஜெயித்ததும் அவர் வழியாகத்தான் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி வருகிறார். ஸோ காங்கிரஸ்ட்டு அவர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். மேகதாது அணியை கட்டி தீர்வேன் அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்கிறார். உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, இல்லை நீங்கள் மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பக்கமாக உண்மையிலேயே காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் யார்? மாணிக்கம் தாக்கூருடைய காங்கிரஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மாணிக் தாக்கூர் அவர் பேர். அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறார். தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? ஏண்டா ஓ ஆளு தான் நாங்க அணை கட்டுறேன்னு சொல்றோம், நீயே சொல்லிட வேண்டியதானே அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. இல்ல அந்த காங்கிரஸ் வேற இந்த காங்கிரஸ் வேற, என்ன இளவு கட்சிடா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மற்ற மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் எப்படி அவங்களுடைய வேலையை செய்கிறார்கள், எப்படி அவங்க உருட்டுறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் வந்து பெருசா பேசுகிறார் சீமான் அவர்கள். காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுக என்னடா கட்சி இது? அடுத்ததான் இரட்டை இலை. எங்க இரட்டை இலையில ஜெயிச்சுட்டு 12 நாள்ல வந்து நீ என்ன செய்யற, அடுத்த ஒரு கட்சியில ஜெயிக்கிற, ஒரு கட்சியில போய் சேர்ற அப்படின்னா எதுக்கு பதவி விலகின? எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்புன்னு ஒரு தம்பி சொல்றார், அவனை தாண்டா தேடினேன், இதெல்லாம் ஒரு ஜனநாயகமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில ஒரு வரலாற்று பெருமுழக்கத்தை எதிர்க்கட்சி இல்லாத சட்டசபை அமைப்பு உன்னை தான் தேடி இருக்கேன். இரட்டை இலை வென்றவன் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் அவர்களையும் அப்படிதான் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் என்ன சுயமரியாதை இருக்கிறவங்க தானே, உடனடியாக நீ என்ன செய், உன்னுடைய பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணு, இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, பதவியை ராஜினாமா பண்ணி திமுகவினுடைய ஓட்டு வேண்டாம், இல்லை இந்த கூட்டணியினுடைய ஓட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாவேகா, அதான் இப்போ நல்லா போய் சோடி சேர்ந்திருக்கீங்களா தாவேகா கூட, தாவேகாவினுடைய அந்த ஓட்டில் நீங்கள் போய் மறுபடியும் என்ன செய்யுங்க, எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுட்டு பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். அதை விட்டுட்டு எவனும் பேசுறதுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸினுடைய தோல்வி, காங்கிரஸினுடைய இப்போதைய அந்த கூட்டணி, அதை விமர்சித்திருக்கிறார் சீமான் அவர்கள். இப்போ நீங்க பதவி விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில் வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும். என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதுலாம் எவ்வளவு அநாகரிகம். ஒரு படிக்கு மேலே போய் எல்லாம் உப்பு போட்டா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க. அரங்கத்தில் இருக்கிறவங்க சும்மா கையடிக்கிறதும் விசில் அடிக்கிறதும் வேற மாதிரி இருந்துச்சு இந்த ஒட்டுமொத்தமான அந்த நிகழ்வு அப்படிங்கிறது. அது இல்லாமல் திமுக வீட்டில் பிச்சை எடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, தாவேகா வீட்டில் பிச்சை எடுத்து ஒரு சீட்டு. இப்போ நான் திமுக காரனுக்கு தான் அறிவு வருதா, காங்கிரஸில் ஒருமையில் விலாசிய சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பல ஊடகங்களும் இப்போது வெளியிட்டு வருகிறார்கள். ஸோ சீமான் அவர்களுடைய ஸ்பீச்சில் இன்னொரு விஷயம், 6 மாதம் நான் சைலண்டாக இருப்பேன், அதன் பிறகு என்னுடைய ஆட்டத்தை பார்ப்பேன், தாங்க மாட்டடா தம்பி அப்படின்னு சொல்லி நேரடியாக விஜய் அவர்களுக்கும் தாவேகாக்கும் சவால் விட்டிருக்கிறார் சீமான் அவர்கள். எந்த படமும் நல்லா இல்லாத படத்தை கொடுத்தவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னதற்கு சீமான் அவர்களே முன்னாடி பேசின வீடியோக்களை இப்போ தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் 6 மாதத்துக்கு பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் களம் மேலும் சூடு பிடித்திருக்கிறது. ஸோ சீமான் அவர்களுடைய ஸ்பீச் என்ன அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம இங்கே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 23-30 நிமிஷம் இதை பேசினார். அதனுடைய ஓவரால் அப்ரிவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ சீமான் அவர்கள் பேசினதுக்கு தாவேகா என்ன மாதிரியான எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறார்கள், திமுக என்ன மாதிரியான எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறார்கள், காங்கிரஸ் என்ன மாதிரியான எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இனிமேல் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. யாராவது ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாரையுமே கழுவி ஊற்றிருக்கார், எல்லாரையுமே ஒருமையில் பேசியிருக்கார், எல்லாத்துக்கும் வெக்கமானம் சூடு சோரணம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். சோத்தில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதனால் இது கொஞ்சம் சூடு பறக்கும் அரசியல் களம் தான். ஸோ சீமான் அவர்களுடைய இந்த ஸ்பீச், இதற்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் கண்டிப்பாக நாளைய பதிவில் பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஸ்பீச் இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். சீமான் அவர்களே சொல்கிறார், 6 மாதத்துக்கு பிறகு தான் என்னுடைய சுயரூபத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பதிவு சீமான் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. பாஸ்வேர்டு பென்சில் பாக்ஸ் ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. நம்ம ஊரில் இந்த பொக்கிஷம் பெட்டகம் அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்பர்ஸ், இதுக்கு அவ்வளோ ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு எல்லாமே அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கரில் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டுக்கான ஸ்டிக்கரும் உங்ககிட்ட கிடச்சிரும். அமேசானில் 599 ரூபா, 438 ரூபா, 399, 420 இப்படின்னு சொல்லி பல விலைகளில் இருக்குது. பட் குவாலிட்டி அடிச்சுக்கிடவே முடியாத குவாலிட்டியில் கிட்ஸ் பெஸ்டியில் இப்போது இதை 299 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். வெறும் 299 தான். வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.